ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு சான்சன்குள்ள மதுவதி பார்க்க போகிறோன்னா பிடிசி பாஸ்ட் ஒரு 1 மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சைட் வேஸில் போய்கிட்டு இருக்கு. அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் மட்டும் தான் வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ பிடிசியால் $94,000 வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி போகவே முடியல. மார்க்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு மேலே போகிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதனால மார்க்கெட்டோட மூவ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இருக்கலாம். ஸோ எல்லாத்தையும் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த புது சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கனையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் பற்றி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனலும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். கைஸ், நவம்பர் 20 பிடிசியோட ப்ரைஸ் $81,000 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்தது. ஸோ அந்த நேரத்தில் பிட்காயினில் பெரிய ஒரு டம்ப் வந்து நடந்துனே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சைட் வேஸில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. பிடிசி வந்து $94,000 வரையும் போது அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுது. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகி ஒரு 85,000 இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து இப்போ வந்துகிட்டு இருக்கு. ஈவன் நேற்றுமே பிடிசியோட ப்ரைஸ் $90,600 வரையும் போயிட்டு திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சடனாக டம்ப் ஆகி இப்போ 87,700 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பிடிசிக்கு ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நிறைய வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வரையும் போயிட்டு திரும்பவுமே ரிஜெக்ஷன் கொடுத்து கீழே வந்து ஃபாலோ ஆயிடுது. ஸோ பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா அப்சைடில் நல்லா வந்து பம்ப் கொடுக்கணும். கண்டிப்பாக நல்ல வால்யூமில் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும். அண்ட் டெய்லி டைம் ஃப்ரேமில் இப்போ இந்த 20 MA வந்து பார்த்தீங்கன்னா பிடிசிக்கு பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. இந்த 20 MA வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உடச்சி இதை ரீக்ளைம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். தென் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவான $94,000 உடச்சி மேலே போனால் தான் நம்ம கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $1 lakh வரையும் பிட்காயினோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் வந்து பண்ண முடியும். ஸோ கடந்த ஒரு மாதமாகவே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பெரிய ஒரு மூவே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இதுவே லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபுல்லாகவே ரெட்டாக தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. செகண்ட் ஒர்ஸ்ட் Q4 எவர்னே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இந்த கிறிஸ்மஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் இந்த மாதிரியான ஹாலிடேஸ் வரதுனால கண்டிப்பாக மார்க்கெட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் வந்து நடக்கிறதுக்கான நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. அண்ட் December 18 யூஎஸோட சிபி டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தது. எக்ஸ்பெக்டேஷன் கிட்டத்தட்ட 3.1% இருந்தது. பட் வந்திருந்தது 2.7. ஸோ ரொம்ப லோவர்னே சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹைலி புல்லிஷான ஒரு டேட்டா. பட் இருந்தாலுமே பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் தான் வந்து ஆயிருக்கு. ஸோ ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் வந்தாலும் டம்ப் ஆகுது, நெகட்டிவான நியூஸ் வந்தாலும் டம்ப் ஆகுது, நியூஸே வரலனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்குன்னே வந்து சொல்லலாம். ஸோ பிடிசிக்கு இப்போ வரையும் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா வீக்லியில் 100 EMA வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ பிட்காயின் வந்து ஒரு புலிஷாக வந்து மாறணும்னா கண்டிப்பாக அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $94,000 வந்து கிராஸ் பண்ணி வந்து போகணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $1 lakh வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் பிடிசிக்கு இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் ஏரியாவான இந்த $84,000 வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் வந்து பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 81 அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ நம்ம பார்த்தோன்னா ஒரு $76,000 கூட வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து போகலாம். தென் அடுத்தா நம்ம எத்தீரியமோட சார்ட் பார்த்தோன்னா எத்தீரியம் வந்து பார்த்தீங்கன்னா 4 hour டைம் ஃப்ரேமில் ஒரு டிசெண்டிங் சேனல் பேட்டர்னில் இருந்தது. ஸோ இந்த பேட்டர்னோட அப்பர் ட்ரெண்ட்மே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து கொடுத்தது. அண்ட் நேற்று எத்தீரியமோட ப்ரைஸ் ஒரு $3,077 வரையும் போயிட்டு இப்போ திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் வந்து ஆகிட்டு இருக்கு. எதனால பிடிசியும் வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகுது. இன்னொரு பக்கம் டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எத்தீரியம் ரொம்ப புலிஷாக வந்து பம்ப் ஆனோன்னா கண்டிப்பாக அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,250 இந்த ஏரியாவை வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி மேலே வந்து போகணும். அண்ட் இப்போ ஒரு 4 hour டைம் ஃப்ரேமில் பிட்காயின் டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் என்னதான் இந்த டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன்லாம் வந்து பிரேக் டவுன் பண்ணாலும் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் வந்து பண்ணிடுறாங்க. ஸோ அந்த நேரத்தில் எல்லா ஆல்காயின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ டாமினன்ஸில் பெரிய ஒரு ஃபால் வந்து நடக்கணும்னா கண்டிப்பாக டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 58.8 கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பெரிய ஒரு டம்போட வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் வந்து க்ளோஸ் வந்து ஆகணும். ஸோ அப்போ தான் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆல்காயின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே ரெக்கவர் ஆகி பம்ப் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம மற்ற குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறப்ப இப்போதைக்கு கிரிப்டோ மார்க்கெட் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவு வந்து டம்ப் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஈவன் ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம பொறுத்து இருந்தே பார்ப்போம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து மார்க்கெட்டோட மூவ் வந்து எப்படி வந்து இருக்க போகுது. ஸோ அவ்வளோதான் கைஸ், கரண்ட் மார்க்கெட் அப்டேட் பற்றி உங்களுக்கு ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பார்த்துருக்கோம் நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. உங்களோட சப்போர்ட் கொஞ்சம் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.